பேரழிவு நடக்க போகுதுன்னு நாங்கள் முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோன்னு சொல்கிற எல்லார்ட்டையும் நான் கேட்குறேன். நாங்கள் அலட்சியம் காட்டிட்டோம் அப்படி அதனால் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா நீங்களும் அலட்சியம் தானே காட்டியிருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட்டே மீட்பு படை வந்து எந்தெந்த இடம் பாதிக்கப்படுமோ அங்கெல்லாம் அனுப்பியிருப்பீங்கல்ல. நீங்களே அனுப்பலையே. நீங்களே அப்போ மீட்பு படையே என்ன சொல்கிறாங்க, ஏப்பா எல்லா இடமும் உடஞ்சிருச்சு நாங்கள் எப்படிப்பா உள்ளே வர முடியும்னு கேட்குறாங்க. அப்புறம் என்னங்க மீட்பு படை? நாங்களே எல்லாமே ஃப்ளட்டு வந்தோடனே 2 நாளாக நாங்களே ஊருக்கு யாருக்கும் சாப்பாடும் கொடுத்துட்டு அலறின மக்களெல்லாம் நாங்களாக எங்கேயாவது போட் அரேஞ்ச் பண்ணி நாங்களாக போய் கூப்பிட்டு வந்துட்டு மிஞ்சின உயிர் எல்லாத்தையும் நாங்களாக காப்பாற்றிடுவோம். 2 நாள் கழித்து முட்டை அளவு தண்ணி இருந்தபோது நாங்கள் கொண்டு போய் 4 பேருக்கு காய்கறி கொடுக்கும்போது நீங்களும் வந்து சேர்ந்து கொடுத்தா அதுக்கு பேர் மீட்பா? இந்த மாதிரி முன்னாடி நாளே வந்திருந்தாங்கன்னா பெருசாக ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. ஃபோன் கனெக்ஷன் கிடையாது, நெட்வொர்க் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட தான் சேட்டலைட் ஃபோன் இருக்குல்ல, இல்லைன்னா வாக்கி டாக்கின்னு வச்சுருப்பீங்கல்ல, அது மூலமாக எப்போ அங்கே பாவனாசாலையிலேருந்து தண்ணி திறக்கிறாங்கப்பா, கேர்ஃபுல்லாக இருங்கப்பா, தடுப்பு மேலே யோசிங்கப்பா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதுமேங்க. எத்தனை இடத்துல பாதிப்பு தடுத்துருக்கலாம்.